வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ஜில்லா ஃபாட்டோ டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதாவது டபிள்யூடபிள்யூக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறத விட பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுடைய ஜில்லா ஃபாட்டோ வந்து பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே வர போகிறாரு. ஏன்னா ஜில்லா ஃபாட்டோ வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக ஆசைப்படுறாங்க. வந்து ஜில்லா பாட்டை வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ளே வரணும், அதாவது பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஆசைப்படுறாங்க. அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் எது அப்படின்னா அது இதுதான். அதனால கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூவும் சரி, அதாவது ஜில்லா பாட்டு வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்மரத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளேயும் உங்களோட ஜில்லா பாட்டு வரப்போறாராம். அதாவது இப்போ வந்து ஜில்லா பாட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அதாவது புக்கார்டியோட ரியாலிட்டி ஆஃப் ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த இதில் அந்த கம்பெனியில் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஜில்லா பாட்டு வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ளே வரலாம். ஏன்னா புக்கார்டி வந்து எப்படியாவது நம்முடைய ஜில்லா பாட்டு வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ளே கொண்டுட்டு போயிடணும், டபிள்யூடபிள்யூவில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு டாப் ஒன் பொசிஷனில் நம்மளுடைய ஜில்லா பாட்டுவை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மும்மரத்தில் நம்மளுடைய புக்கார்டி இருக்கார். அதாவது ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து இப்போ நம்மளுடைய புக்கார்டி தான் நம்மளுடைய ஜில்லா பாட்டுவை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்முடைய ஜில்லா பாட்டு வந்து நம்முடைய உமாகாவோட பையன் தான் நம்முடைய ஜில்லா பாட்டு. அதாவது நம்முடைய உமாகா இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் இப்போ நம்முடைய புக்கார்டி இருந்து நம்முடைய ஜில்லா பாட்டுவை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம ஜில்லா பாட்டு வந்து நம்ம டபிள்யூடபிள்யூக்குள்ளே பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து பிளட் லைனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கே தெரிஞ்சதான், பிளட் லைன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. யார் உலாஃபாலா மாலை வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னார் சோலோ. இப்போ அந்த உலாஃபாலா மாலையை நம்முடைய சோலோ சிக்காவை இழந்துட்டார். அதனால் இப்போ உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படின்னா ஒன்லி ஒன் பர்சன். அது யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ட்ரைபல் சீஃபாக இருக்கார் அப்படின்னா நம்முடைய சோலோ வந்து சொன்ன மாதிரி இப்போ நம்முடைய சோலோ வந்து சொன்ன மாதிரி இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்முடைய சோலோ வந்து எக்னாலஜ் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய ஜாக்கா போட்டு டாமாலாங்களா இவங்க எக்னாலஜ் பண்ணுவாங்களா? அவங்க பண்ண மாட்டாங்க. டக்குன்னு டேன் ஆகிடுவாங்க. நம்முடைய சோலோவுக்கு வந்து டேன் ஆகி நம்முடைய ஜாக்கா பாட்டே நிற்கலாம். அதாவது நீ வந்து இருக்கிற அப்படின்னா அது நீ பண்ணிக்கோ, நீ வந்து எனக்கு ஆர்டர் போடுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்முடைய ஜாக்கா பாட்டே நம்முடைய சோலோக்கு வந்து ஒரு கிளைமை வரும். ஏதோ ஒன்று போடலாம், போட்டு நம்மள அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய சோலோவோட கதி அதோ கதி தான். அதாவது பால் ஊற்றி வளர்த்த கிளியே அப்படிங்கிற மாதிரி உன்னை நான் செல்லமாக வளர்த்தேனடா, என் பின்னாடி நீ இன்னியடா, எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஃப்ளாஷ்பேக் வந்து நம்முடைய சோலோவுக்கு ஓடும். இதே மாதிரி தானடா நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ணோம், ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இருந்தோம், கை கட்டி நம்ம நின்னோம், ரோமன் ரெயின்ஸை ஏமாற்றிட்டு ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் இருக்கிறப்ப நான் தான் ட்ரைபல் சீஃப், நான் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபல் சீஃப், நான் தான் உண்மையான சோலோ சிக்காவா, நான் தான் ட்ரைபல் சீஃப், ரோமன் ரெயின்ஸ்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்ல. இப்போ அதே நிலமை நமக்கு வந்துருச்சு பாடுறா. நம்ம பின்னாடி கை கட்டி நின்னா, அதாவது கும்பிடு குருசாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம பின்னாடி வந்து ஜாக்கா பாட்டு இருந்தான். இப்போ இவன் என்னையா பழி வாங்கிட்டான். அதே தான், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதாவது முற்பகல் வினை பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்முடைய சோலோ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணார். இப்போ வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் துரோகம் பண்ணிட்டார். அவ்வளோதான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி போயிட்டாராம்னா நம்முடைய ஜாக்கா பாட்டு வந்து நம்முடைய சோலோ வந்து அட்டாக் பண்ணி அதனால நம்முடைய அந்த பிளட் லைன் 2.0 விட்டு நம்முடைய ஜாக்கா பாட் வந்து நம்முடைய சோலோ சிக்காம தான் ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா பிரிஞ்சுட்டார் அப்படின்னா அந்த ஓஜி பிளட் லைனில் சேர்ந்துட்டார் அப்படின்னா பிளட் லைன் 2.0 வழி நடத்துறது யாராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஜாக்கா பாட்டு வந்து எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு துணிவு இருக்குது அப்படின்னா நம்முடைய ஜாக்கா பாட்டுக்கு இருக்குது. ஏன்னா நம்முடைய சோலோவுக்கு கூட கிடையாது, ஆனால் ஜாக்கா பாட்டுக்கு இருக்குது. அதனால் ஜாக்கா பாட்டு வந்து பிளட் லைன் 2.0 வழி நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வழி நடத்துகிறாருன்னா ஜாக்கா பாட்டு டாமாலாங்க இவங்க இருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே நம்முடைய ஜில்லா பாட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட்டு அதிகமான ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது. ஆனால் ஏன்னா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேஸு, கரெக்டான ஒரு இடம் எது அப்படின்னா அது இதுதான். அதனால் இந்த இடத்த இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்முடைய ஜில்லா பாட்டு பயன்படுத்திக்கல அப்படின்னா அவரால் எப்போயுமே பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே வர முடியாது. அது இல்லாமல் அந்த டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிறதுலே வர முடியாது. அதனால் அந்த பிளட் லைன் 2.0க்கு நம்முடைய ஜாக்கா பாட்டு வந்து லீடராக ஆகிட்டார் அப்படின்னா, தலைமையேற்று அந்த பிளட் லைன் 2.0 வழி நடத்துறாரு அப்படின்னா நம்மளுடைய இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கு வந்து எப்படி நம்முடைய ஜாக்கா பாட்டு வந்து
ஒரு படை தளபதியாக இருந்தாரோ, அதே மாதிரி இப்போ நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு வந்து நம்முடைய சில்லா பாட்டு வந்து ஒரு படை தளபதியாக ஒரு பாதுகாவலனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒரு வேளை பிளட் லைன் 2.0 வந்து உங்களுடைய ஜாக்கப் பாட்டு வந்து வழி நடத்துறா அப்படின்னா, இப்போ நம்முடைய சோலோவுக்கு இருந்த மாதிரியே சோலோவுக்கு வந்து நம்முடைய எப்படி ஜாக்கப் பாட்டு இருந்தார், அதே மாதிரி நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு சில்லா பாட்டு வந்து ஒரு பாதுகாவலனா ஒரு படை தளபதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதே இல்லாமல் பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே உங்களுடைய ஜில்லா பாட்டு வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் சொன்னேனே தவிர இது வந்து 100% நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. இது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அதனால் நான் சொன்னேன் நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. இது மேபி நடக்கும், நடக்காமல் கூட போகும் நண்பா. அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.